இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவுடைய பிறப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்று நாம் திருவருகை காலத்தின் நவ நாட்களை நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த நாட்களிலிருந்து நாம் இன்னும் அண்மையில் இயேசுவுடைய பிறப்பை கொண்டாட போகின்ற அந்த நவ நாட்களை இன்றிலிருந்து நம் திரு அவை இந்த திருவருகைக்கான வார நாட்களாக நமக்கு இன்னும் ஒரு மெருகூட்டக்கூடிய ஒரு நிலையிலே இந்த நாட்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவுடைய இந்த தலைமுறை பட்டியலை இங்கு மத்தேயு நற்செய்தியாளர் அழகாக எடுத்து இங்கு கூறியிருக்கின்றார். தலைமுறை அடுத்த தலைமுறை வரை நாம் யாரிடம் எப்படி வந்தவர்கள், இந்த வழித்தோன்றல் எப்படி, இந்த மரபுகள் எப்படி, அல்லது நம்முடைய கலாச்சாரங்கள் என்ன, நம்முடைய பண்பாடுகள் என்ன, நம்முடைய வாழ்க்கைக்கான தத்துவங்கள் என்ன என்ற நிலையிலே இந்த மூதாதையருடைய பட்டியல்கள் எல்லாம் சாதாரணமாக கொடுக்கப்பட்டது அல்ல. இது அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் மேற்கொண்ட அனைத்து விதமான சவால்கள் மத்தியிலும், ஆண்டவரோடு அவர்கள் நடந்ததன் வழியாகவும், இறை வேண்டல்கள் மத்தியிலும், மற்றும் அவர்கள் கடவுளுக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற எல்லா நெருக்கமான உறவுகள் மத்தியிலும் இந்த தலைமுறை இன்றும் பேசப்படுகிறது என்றால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்ததில் தான் இது தொடர்கின்றது. இந்த தலைமுறை பட்டியல் நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு நற்செய்தியாளரும் இந்த தலைமுறை பட்டியலை பற்றி எழுதியிருக்கின்றார். லூக்கா நற்செய்தியாளரும் இதையே அந்த தலைமுறை பட்டியலை எழுதியிருக்கின்றார். இருவர்களுக்கும் ஒரு சில வித்தியாசங்களை ஏற்படுத்தும் நிலையிலே இவர் எழுதுகின்ற இந்த மூதாதையர் பட்டியலை பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமிலிருந்து இவர் தொடங்குகின்றார். ஆபிரகாமிலிருந்து தான் வரலாற்றே இங்கு எழுதப்படுகின்றது. ஆபிரகாமிலிருந்து எப்படி வரலாற்று எழுதப்படுகிறது என்றால் அவருடைய நம்பிக்கையின் வழியாக தலைமுறை செழிக்கக்கூடிய அந்த நிலையும், இனங்கள் நிலைத்து நிற்க நிலையிலே இந்த விண்மீன்களை எண்ண முடியாது, கடல் மணலை எண்ண முடியாத அளவுக்கு உன்னுடைய தலைமுறையும் உன்னுடைய இனத்தையும் நான் பெருக செய்கின்றேன் என்ற அந்த வாக்குறுதியை இங்கு கொடுப்பதன் காரணம் அந்த ஆபிரகாம் கடவுள் மீது ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்ததனால்தான் இன்று அவருடைய தலைமுறையும் பேசப்படுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இந்த தலைமுறையின் பட்டியலை நாம் வாசிக்கின்ற பொழுது 14 என்ற நிலைகளை இங்கு கூறப்படுகிறது. ஆபிரகாம் முதல் தாவீது வரை 14 தலைமுறைகளை இங்கு பட்டியலிட்டு காட்டுகின்றார். அதே போல் யூதர்கள் நாடு கடத்தப்பட்ட பிறகு அவர்கள் 14 தலைமுறைகளாக பிரிக்கப்பட்டார்கள். பிறகு இயேசுடைய பிறப்பு வரை, அதிலிருந்து இயேசுடைய பிறப்பு வரை 14 தலைமுறைகளை பிரிக்கப்பட்டு மொத்தம் 42 தலைமுறைகளாக இந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைமுறை பட்டியல் நமக்கும் கடவுளுக்கும் என்ன ஒரு உறவை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 4 நிலைகளிலே பார்க்கின்ற பொழுது, முதலாவது காலத்தை கடந்த கடவுள் காலத்துக்கு தன்னை உட்படுத்தி காலத்தை புனிதப்படுத்துகின்றார் என்பதை சுட்டி காட்டப்படுகிறது. காலத்தை கடந்தவர் காலத்துக்கு உட்பட்டவராக தன்னை அவர் காலத்திற்குள் வருகிறார், அந்த காலத்தையே புனிதப்படுத்துவதை இதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது நிகழ்வை பார்க்கின்ற பொழுது, மனித வரலாற்றில் பங்கேற்கும் திருவுளம் கொள்கிற கடவுள் வலுவற்ற மனிதர்கள் ஒருவராக தன்னை அடையாளப்படுத்துகிறார். மனிதராகி நாம் அனைவரும் வலுவற்ற நிலையில் இருக்கின்ற அந்த மனிதர் மத்தியிலே தன்னையும் ஒருவராக அந்த இடத்தில் அடையாளப்படுத்துகின்றார். அந்த பட்டியலை பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்வுக்கான அந்த பின்னணியை பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட அந்த மக்கள் வாழ்ந்திருந்தார்கள், பிறகு கடவுளை நம்பி எப்படி அவர்கள் இன்னும் ஆழமாக அவர் வழி நடந்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது வலுவற்ற மக்கள் மத்தியிலே இயேசு அங்கு ஒருவராக அங்கு வெளிப்படுவதை, அடையாளப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. மூன்றாவது பார்க்கின்ற பொழுது தலைமுறை அட்டவணையில் பெண்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அதிலே தாமார், ராகாபு, ரூத்து, பத்சேபா மற்றும் மரியா 5 பெண்களை பற்றி இங்கு குறிப்பிடப்படுகிறது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால், அனைவருடைய இனத்திலிருந்தும் அனைவருக்கும் அனைத்து நிலையிலும் அவர்கள் தாழ்த்தப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் அவர்களை பற்றி ஏளனமாக பேசப்பட்டாலும் பெண்களை இரண்டாவது தரமாக வைத்திருந்தாலும்
பெண்களும் இதில் உரிமை உண்டு, பெண்களுக்கும் முதன்மை உண்டு என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக இந்த இடத்திலே இங்கு குறிப்பிடப்படுகிறது. எனவே அனைவருக்கும் சமம் என்ற நிலையிலே இந்த வரலாற்று பட்டியலே தாமார், ராகாபு, ரூத்து, பத்சேபா, மரியா இவர்கள் முக்கியமான பங்கை இந்த விவிலியத்தினுடைய அந்த திட்டத்தில் பங்கு வகுத்திருக்கின்றார்கள். மரியா இதற்கு முழுமையான ஒரு பெண்ணாக, இந்த பெண்களுக்குள் ஆசை பெற்றவராக அன்னை மரியாள் இந்த வழித்தோன்றலிலே அவர் உதித்தெழுந்திருப்பதை இங்கு கூறப்படுகிறது. நான்காவது பார்க்கின்ற பொழுது, கடவுள் தமக்கு அந்நியனான ஒரு மனிதர் அல்ல. கடவுள் ஒரு அந்நியனான மனிதர் அல்ல, அவர் நம்மோடு நெருக்கம் கொண்டவர், நம்மோடு வாழக்கூடியவராகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். நமக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கத்தை இன்னும் ஆழப்படுத்துவதாக, என் மகன் விலகி போகக்கூடாது, என் மகன் பாவத்தில் விழக்கூடாது, என் மகள் என்றும் அவர்கள் தனிமையாக இருக்கக்கூடாது என்ற நிலையிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு நெருக்கமாக இருக்கின்ற அந்த உறவை இந்த அட்டவணையில் நமக்கு கூறப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தலைமுறைகளை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நமக்கு தெரிந்த தலைமுறைகளை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய தாத்தா பாட்டிகள், அதற்கு பேரன் இப்படி நம்ம கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் நம்முடைய தலைமுறைகளை தெரியக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதிலிருந்து நமக்கு இந்த எதிர்காலத்தில் நம் தலைமுறைகள் எப்படி இருக்க போகிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். இன்றோடு என்னுடைய தலைமுறை முடிந்து விடுகிறதா, அல்லது என்னுடைய தலைமுறைக்கான செழித்தொழுங்குவதற்கான நம்பிக்கை நான் கடவுள் மீது வைக்கின்ற பொழுது இன்னும் ஆழமாக, இன்னும் இந்த 2025 4025 வரைக்கும் என்னுடைய தலைமுறை எப்படி பேசப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்கான எல்லா தயாரிப்புகளும் நான் இன்றே கடவுளோடு நெருக்கமாகவும் காலத்துக்கு உட்பட்டவராகவும் மனிதர்களோடு சக உறவுகளை ஏற்படுத்துகின்ற நிலையிலே மற்றும் கடவுள் மீது அன்பு கொண்டு இந்த கிறிஸ்துமஸை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பொழுது நம் தலைமுறை ஆசி பெற்ற ஒரு தலைமுறையாக, நம்முடைய குடும்பங்கள் என்றும் திருக்குடும்பமாக எல்லா நிலையிலுமே இறைவனோடு பயணிக்கின்ற ஒரு குடும்பமாக இருக்க நாம் தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். நல்லாயினேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.